காவி என்று பார்த்தா ஓபிலாம் எழுதணும். என்ற தெரியும் ஓபி தான். இப்ப இந்த ஓபிக்கு பதிலாக 3b என்று வந்திருக்கு. அதை பிரயோகம் செய்தால் இங்க 2b என்றது வரும். சுருக்காம வச்சிருக்கிறேன். 2 பொதுவடுத்த b மைனஸ் a காவி என்று வரும். சரி, இப்ப எங்களுக்கு AD என்று சொல்லக்கூடிய பகுதியாக நாம அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் தரவுகளின் அடிப்படையில். இரண்டாவது காவியாக கேட்கப்பட்டிருக்கிற பகுதி வந்து சிபிக்குரிய காவி. சிபிக்குரிய காவி எடுங்க. சிபி என்று ஸ்டார்ட் பண்ணுங்க. சிபி கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு செய்யுங்க. அது ஒரு கேள்விதானே. முதலாவதுல இது ஒரு கேள்வி. அதால அதுக்கு பிறகு ஒரு சின்ன ஸ்பேஸ் வச்சு ஒழுங்கா செய்யுங்க. ரைட். சிபி காவி கேட்கப்பட்டா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க. சிபி காவி. அப்ப நீங்க ஓவ உற்பத்திய உள்வாங்கி கொள்ளுங்க. அப்ப நீங்க கருத போற முக்கோணி எது? ஓபிசி என்ற முக்கோணிய கருத போறீங்க. ஆனால் பாதை எது? சில இருந்து பிக்கு போறண்டா சில இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும். சில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓவுக்கு வந்து ஓவுல இருந்து திரும்ப பிக்கு போகணும். ஆகவே சிபி என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக சிபி என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக இங்க எழுதிக் கொள்ளுறேன். சிபி என்ற காவிக்கு பதிலாக சீல இருந்து ஓவுக்கு வந்து ஓவுல இருந்து பிக்கு ஸ்டார்ட் பண்ணின எழுத்தும் முடிஞ்ச எழுத்தும் இதுல எழுத்தா இருக்கு. CO காவி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். நீங்க ஓசி காவிக்கு பதிலா OA அரவாசி போடலாம். ஓசி காவிக்கு பதிலா அரை மடங்குல OA காவி போடலாம். அப்ப அரை மடங்குல OAக்கு பதிலாக 2A காவி இருக்குதானே. அப்ப A காவி என்று போடலாம். ஓசி என்ற காவிக்கு பதிலாக நாங்க A காவி என்று போடலாம். நேரடியா தெரியும் போது டிரெக்டா எழுதுங்க. கூட எழுதி கொண்டிருக்க வேணாம். ரைட். ஓசி என்று வந்தா முழு காவியில் அரவாசி என்று போடலாம். CO என்று வந்தால் முழு காவியில் அரவாசி மைனஸ்ல போட வேண்டி வரும். சோ இங்க போடுங்க -A என்று போடுங்க. அல்லது அரை மடங்கு OA என்று போடணும். படத்தை தேவையில்லை. சிம்பிளா என்னென்ன எழுதப்பட்ட விதங்களோ அதுகளை மட்டும் பிரயோகம் செய்ய பார்த்தால் போதும். OB என்ற காவிக்கு பதிலா போடுங்க. இவ்வளவுக்கும் பதிலா உங்களுக்கு 3B என்று தந்திருக்கிறார். ஆகவே இவருக்குரிய காவி இப்படி இருக்கும். -A சக 3B என்ற பகுதி. சோ காவி கூட்டல்ல சிம்பிளான வடிவம் ஊடாக எழுத்துக்களை எடுத்தால் நல்லம். அதனாலதான் நான் இவருக்கு பதிலாக அரை மடங்கு ஓஏடமோ எதுவுமோ போட்டு காட்டாம நேரடியாக பகுதிகளுக்குள்ள கொண்டு வரும் போது போக்கு மாறினால் மைனஸ் போடுங்க, மடங்கு இருந்தால் பின்னம் போடுங்க. இது ரெண்டையும் கவனத்தில் எடுத்து கேள்விக்குள்ள வாங்க. ரைட். முதல் பாட் கேள்வி முடிச்சிருக்கிறோம். இப்ப இரண்டாவது கேள்வியை பார்க்க எடுக்க போறது OE என்ற காவி. பிணைச்சு கொள்வோம். OE என்ற காவி. இத பல வழிகளில் கொண்டு வரலாம். OE காவிக்கு நீங்க காவி கூட்டல் எழுத சொன்னா எப்படி எல்லாம் எழுதலாம்ன்றத காட்டுறேன் பாருங்க. OE என்ற காவி எழுத சொன்னா OAக்கு போய் AEக்கு வந்திருக்கலாம் 1. OE என்ற காவிக்கு போக சொன்னால் OCக்கு போய் CEக்கு போயிருக்கலாம் 2. OE காவிக்கு பதிலா ஓவிலிருந்து Bக்கு போய் Bயிலிருந்து Eக்கு வந்திருக்கலாம் 3. OEக்கு பதிலா ஓவிலிருந்து Dக்கு போய் Dயிலிருந்து Eக்கு வந்திருக்கலாம் 3 புள்ளிகள் ஊடாக எங்களுக்கு எழுத்துக்களை எழுத தெரிஞ்சால் போதுமானது. ஆனால் இதற்கு முதல் வினவப்பட்ட 2 பாதைகளையும் நீங்க பயன்படுத்தினால்தான் கேள்வி செய்யலாம். அப்படி என்றால் AD என்ற பகுதி கூடாக நீங்க சென்றுதான் OEக்குரிய காவி எழுத வேணும். OEக்குரிய காவியை எழுதக்குள்ள நீங்க AD என்ற பகுதி கூடாக செல்ல வேணும். அப்ப இங்க நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னால் OE காவிக்கு பதிலா AD பாதைக்குள்ளால வரணும் என்றா அப்ப நீங்க AEக்கு தான் வரணும்.
ஒரு துண்டுல வந்தா போதும், இவர் எங்களுக்கு பயன்படுவார். இப்ப நான் எழுதி காட்டுறேன். OE என்று சொல்லக்கூடிய காவிக்குரிய எழுத்து முறை, OE என்று சொல்லக்கூடிய காவிக்குரிய எழுத்து முறை, OE என்று சொல்லக்கூடிய காவி சமன். நான் முதல் பகுதி ஏ கூடம் என்றதால ஓவிலிருந்து ஏக்கு போய் ஏயில இருந்து ஈக்கு வாங்க. சோ எழுதுங்க, OE காவி சமன் ஓவில இருந்து ஏக்கு வந்து, ஓவிலிருந்து ஏக்கு வந்து அங்க ஏயில இருந்து ஈக்கு வாங்க. சரி, OE குரிய காவிக்கு பதிலாக இந்த பாதையை நீங்க பயன்படுத்தினாத்தான் விடைக்குள்ள போகலாம். அந்த பாதையை பயன்படுத்தினாத்தான் விடைக்குள்ள போகலாம். இப்ப OA காவிக்கு பதிலா போடுங்க, OA காவிக்கு பதிலா போடுங்க 2A அப்படி என்று போடலாம், 2A என்று போடலாம். அடுத்தது AE என்ற காவி தெரியாம கிடக்குது, தெரியாது, காண இல்லை. ஆனால் AE என்று சொல்லுறது, AE என்று சொல்லுறது AD என்று சொல்லக்கூடிய பகுதி என்ற ஒரு துண்டு. இதுகளைத்தான் சரியாக விளங்கி எடுக்கணும். அப்ப நான் இவரை ADல சொல்ல போறேன். AE என்ற துண்டு முழு துண்டுல என்ன பங்கு தெரியாது. அதற்காக இந்த AE காவிக்கு பதிலாக, AE காவிக்கு பதிலாக நான் ஒரு லம்டா மடங்க உள்ளுக்க வாங்கிட்டு AD காவி என்று போட போறேன். நல்லா பகுதியை பார்த்துக்கங்க. AE என்றதுக்கு பதிலாக படுத்த லம்டான்றது ஒன்றை விட குறைஞ்சதா இருக்கும், அரையா இருக்கலாம், 3ல் 1 இருக்கலாம், கண்டுபிடிக்க போறோம். ஆகவே இவ்வாறான ஒரு செயற்பாட நீங்க பொதுவாக கேள்வியில செய்ய வேண்டி வரும். அப்ப ஒரு முழு பகுதியில AE என்றது ஒரு சிறிய துண்டு என்றதால் அவடத்த ஒரு லம்டா போட்டு முழுசுல என்னன்னு எழுதுங்க. அப்ப AE வார இடத்தை நல்லா பார்த்து அந்த இடத்துல லம்டா மடங்கு AD போடுங்க. ஏனண்டா AE தெரியாது, ஆனால் AD தெரியும். இப்ப இங்க போடுங்க 2A என்று சொல்லக்கூடிய காவியையும் ஒரு லம்டா மடங்கோட இந்த AD என்று சொல்லக்கூடிய காவிக்கு போடுங்க -2Aயையும் சக 2Bயையும் அதுல போடுங்க. AD என்ற காவி தெரியும், மேல செய்திருக்கிறோம், அதனால இந்த இடத்தை கொண்டு வாங்க. இப்ப இந்த பகுதியெல்லாம் ஒருமிக்காக்கி கொள்வோம். 2A அப்படி என்று வரட்டும், சய 2 லம்டா A என்று வரட்டும், 2 லம்டா B என்று வரட்டும். சுருக்கத்துக்கு லேசுக்காக எடுக்கிறேன். A வரையாக்குவோம், 2 சய 2 லம்டா அப்படி என்று வரும். இவ்விடத்துல A என்ற பகுதி இருக்கும், இங்க 2 லம்டா B என்ற பகுதி இருக்கும். இது OE குரிய ஒரு பகுதி. அவ்வளவு ஃபர்ஸ்ட் முடியுங்க. அவசரப்பட வேணாம், 100% அவடத்துல சரியா டக்குன விளங்கிட்டு போயிடலாம் நினைக்க இல்லாது. இந்த கேள்விகளை அந்த கேள்வி ஊடாக செய்து 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 பயன்படுத்த 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 அது சரியா புடிபட்டும். ஒரு ஒழுங்கா புடிச்சிட்டீங்கன்னா சரி, நீங்க வெற்றி தான். ஒழுங்கா புடிச்சிட்டீங்க. வித்தியாசமான அழகு சுலபம் என்று சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா, கேள்வி பிரயோகம் ஊடாகத்தான் விளக்கம் இருக்கும். கேள்வியின் பிரயோகம் ஊடாகத்தான் இந்த முழு தியரியின் விளக்கம் இருக்கும். சாரி, அப்ப OE என்ற காவிய இருவிதமாக எழுதினா அந்த OE 2ஐயும் சமப்படுத்த போறோம் என்றதான் இந்த இடமாக இருக்குது. சோ இங்க நான் பயன்படுத்தி இருக்கிற பகுதியில OE என்ற காவிக்கு எழுத்து முறையாக AE கூட வாரத்துக்காக OAக்கு போய் OAக்கு போய் AEக்கு வந்திருக்கோம். அது ஒரு காவி கூட்டல். சரி, இந்த AE தெரியான்றதால முழு பங்கு ADல ஒரு லம்டா மடங்கு என்று போடுங்க. இனி எல்லாம் இப்படித்தான் போடுவோம், லம்டா மியூ மடங்கு உள்ள காவிடும். ஆகவே ஒரு லம்டா மடங்கோட இவருக்கு பதிலீடாக இவரை போடுங்க. பக்கத்துல எழுதி காட்ட தேவையில்லை, இவருக்கு சமனா எடுத்தா சரி, அந்த பாட் முடியுது. பிறகு AD நாங்க ஏற்கனவே கண்டு வச்சிருக்கிறோம், அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு A வேறையாக்குங்க, B வேறையாக்குங்க, விஷயம் முடியுது. அந்த பாட் சாரி, கிளியர். நெக்ஸ்ட் திரும்பவும் OE காண போறேன், இது அழிக்க போறேன்.
இரண்டாவது பகுதியிலையும் நாங்க ஓஇக்குரிய பகுதிக்குள்ள வர போறேன். இதெல்லாம் அளிக்கிறேன். இப்ப ஓஇ என்ற பகுதிக்கு 2 தடவை எழுத சொல்லி இருக்கிறார். ஆகவே ஓஇ என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். 4 வழிமுறைகளை சுட்டிக்காட்டி இருந்தாலும் 2 பொருத்தமான வழிமுறைகளால தான் நீங்க செய்ய வேண்டும். அப்படி என்றால் ஏற்கனவே நாங்க சிபி எடுத்திருக்கிறோம். நல்லா விஷயத்தை விளங்கி செய்யணும். ஏற்கனவே நாங்க சிபி ஒரு பகுதி எடுத்திருக்கோம். நீங்க இந்த கோட்டால போய் ஆகணும். ஒன்று சில இருந்து ஈக்கு போயிருக்கணும் அல்லது பியில இருந்து ஈக்கு வந்திருக்கணும். உங்களோட பாதை சிபி ஆக இருக்கிறதால இங்கால பாதையால போறது நல்லது. அப்ப நாம எப்படி எழுதலாம்? இந்த ஓஇ என்று சொல்றதுக்கு இந்த முக்கோணிய கருத்தில் எடுத்தோம் என்று சொன்னா ஓசிக்கு வந்து சிஇக்கு போயிடலாம். இந்த சிஇய சிபியில பங்கு என்று எழுதலாம். ஒரு பெரிய கோட்டில ஒரு சிறிய துண்டு இருக்கிறது நமக்கு லாபகரமானது. ஆகவே ஓஇ என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலா ஓசி என்று எழுதி போட்டு சக சிஇ என்று எழுதலாம். இத முதல்ல விளங்கி எடுத்துக்கணும். விளங்கும் நினைக்கிறேன். ஒரு 50% நீங்க கிளியர் பண்ணி கொண்டால் போதுமானது. ரைட். இப்ப ஓசி என்று சொல்லக்கூடிய காவி உங்களுக்கு தெரியும். முழு காவியில் அரவாசண்டு நடுப்புள்ளி தானே. ஆகவே முழு காவி 2 ஏ ஆக இருக்கிறதால இதற்கு போடுங்க ஏ காவி என்று அரவாசி போட்டாச்சு. சிஇக்கு பதிலாக சிபியில ஒரு மடங்கு போடுங்க. சிஇக்கு பதிலாக சிபியில ஒரு மடங்கு போடுங்க. இந்த சிபி தெரியும். ஆகவே 2வது கணியம் மியூ என்று போடுங்க. அங்க சிபி என்று போடுங்க. எப்படி கொண்டு இருக்கிறேன்னு பாருங்க. 2வது கணியம் இன்னும் ஒரு மாறிலியை உள்ளுக்க கொண்டு வாங்க. ஒரு மாறிலி ஒரு தடவை. ஆகவே இங்க எங்களுக்கு மியூ மடங்கு என்று போடுங்க. இங்க ஏற்கனவே நாங்க லம்டா மடங்கு போட்ட மாதிரி. இப்ப சிபி என்ற காவி உங்களுக்கு தெரியும் தானே. மியூ சிபி என்ற காவிக்கு பதிலா -a காவியும் ஒரு 3b காவியும் இதுக்குள்ள கிடக்குது. இப்ப ஏ வேற ஆக்கி கொள்ளுங்க. ஒரு ஏ வரும், -μa வரும், சக 3μb வரும். இதுல ஏ மட்டும் வேற ஆக்கி கொள்வோம். 1 வரும், மியூ வரும். ஏ எடுத்து பின்னுக்குள்ள பொதுவா எடுத்து போடுங்க. 3μ மடங்கு போடுங்க. பி காவி போடுங்க. இதுவும் ஓஇக்குரிய காவிதான். இந்த 2 இடத்தையும் தெளிவா எடுத்து வைங்களா. திரும்ப வருவன் விகிதம் காண்றதுக்கு திரும்ப வருவன். ஒரு எஸ்ஸேட பிரதான கேள்வியே இதுதான். முதல் கேள்வியிலே ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த கேள்வியில அமைப்பு விளங்கி எழுத பழவிட்டீங்கண்டா சரி. இந்த எழுத்து முறைதான் நாங்க அவதானிச்சு செய்ய வேண்டிய ஒரு பகுதி என்று நினைச்சு கொண்டெடுத்தா சரி. சோ ஓஇக்கு பதிலாக 2 பாதைகளை சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த பாதைகள் உங்களுக்கு மேல கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கும். உதவியாக உங்களுக்கு கேள்வியில வினவப்பட்ட ஒன்று. அந்த 2வது பாதை சிபிக்குள்ளால போற மாதிரி சாய்ஸ் பண்ணணும். ஆகவே ஓஇ சமன் ஓசி சக சிஇ போட்டுட்டோ இந்த சிஇ இந்த முழு பகுதியில ஒரு மியூ மடங்கு என்று போட்டிருக்கிறோம். இப்ப 2 காவிகளையும் சமப்படுத்தல் செய்வோம். 2 காவிகளையும் சமப்படுத்தி எடுப்போம். சமப்படுத்துங்க. ஓஇ என்ற காவி சமன் ஓஇ என்ற காவி அளிக்கிறன் மேல. ஓஇ என்ற காவி சமன் ஓஇ என்ற காவி. 2 பாதைகளால செய்திருக்கீங்க. 2 பாதைகளால செய்திருக்கீங்க. இந்த ஓஇ என்ற இடத்துக்கு பதிலா 2 சய 2 லம்டா அதுல ஒரு ஏ இருக்கு, சக 2 லம்டா பி இருக்கு சமன். அங்கல ஒரு 1 - μ இருக்கு. அதுல ஒரு ஏ கிடக்குது காவியில.
இங்க 3 மியூ பி கிடக்குது. இத தெளிவா எழுதி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் சமப்படுத்தி வச்சிருக்கிறேன். இப்ப எங்களுக்கு லம்டாவையும் மியூவையும் காண போகிறேன். லம்டாவையும் மியூவையும் இதுல இருந்து காண போறேன். அங்க எழுதுறேன், அழிச்சு கொள்ள இயலாது, திரும்ப இந்த இடத்துக்கு வர வேண்டி கிடக்குது. இப்ப ஏ இந்த குணகத்துக்குரிய இடம் சமப்படுத்தல் செய்தம் என்று சொன்னால், ஏ இந்த குணகத்துக்கு சமப்படுத்தல் செய்தமாக இருந்தால் இங்க சமப்படுத்துங்க. இது ரெண்டுலையும் முதல் பி இந்த உங்களுக்கு 2 லம்டா சமன் 3 மியூ. முதல் சமன்பாடு 2 லம்டா சமன் 3 மியூ. எங்க எடுத்திருக்கிறேன்? பி இந்த பகுதி, பி இந்த பகுதி. அப்ப அதுக்கு முன்னால இருக்கிற 2 லம்டாவும் அதுக்கு முன்னால இருக்கிற 3 மியூவும் சமன். அப்ப ஒரு லம்டாவுக்கு பதிலா 3 × 2 மியூ என்று போடலாம். இருக்கட்டும். இப்ப ஏ இந்த குணகத்துக்குள்ள வாங்க. 2 சய 2 லம்டா சமன் இங்க 1 சய மியூ. இது ரெண்டையும் சமப்படுத்தியாச்சு. இரண்டாவது போடுங்க. 2 சய 2 லம்டா சமன் 1 - மியூ. இப்ப எங்களுக்கு லேசா இருக்கு மியூவை காண்றது. ஏன் தெரியுமா? இந்த 2 லம்டா இருக்கிறது வேலை 3 மியூவை விடத போடுங்க. சோ 2 சய 3 மியூ என்று போடுங்க. 1 சய மியூ அப்படி வந்துடும். இப்ப எங்களுக்கு இந்த இடத்துல யோசித்தால் இந்த 1 அஞ்சால கொண்டு வாங்க, 3 மியூ அங்கால கொண்டு போங்க. ஆகவே 1 சமன் 2 மியூ என்று வரும். மியூவுக்குரிய விட அரை என்று வந்துடும். முதல் அந்த பாட்டை முடியுங்க. மியூவுக்குரிய விட அரை என்று வந்துடும். இது ரெண்டையும் சமப்படுத்தி எதை நீங்க செய்தாலும் சரி, லேசா எது இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் சமப்படுத்தி முதல் சமன்பாடு, இது ரெண்டையும் சமப்படுத்தி 2 - 2 lambda is equal to 1 - மியூ அதை சமப்படுத்தி எடுத்திருக்கிறோம். இப்ப அதுல இருந்து மியூவை காணலாம். அது உங்களுக்கு லேசான ஒரு பகுதி தானே. ஆகவே இந்த 2 lambda இருக்கிறதுக்கு பதிலாக மியூவை போட்டுட்டு இறந்துட்டார். இது அங்கால கொண்டு போனா 2 மியூ வரும், இது இங்கால கொண்டு வந்தா 1 வரும். சோ மியூ சமன் அரை. மியூ சமன் இடத்துல அறைய போடுங்க, மூலாம் சமன்பாடுல போடுங்க. 3 × 2, இந்த 2 அங்கால கொண்டு போங்க. 3 × 4 லம்டாவுக்குரிய விட கண்டுபிடிங்க. 3 × 4. சோ முதலாவது சமன்பாடுல இருந்து முதலாவது சமன்பாடுல இருந்து 2 லம்டா சமன் 3 மியூ என்றால் அவடத்துல ஒரு அரை போடுங்க. சோ லம்டா சமன் 3, இந்த 2 வந்து பெருக்கும். சோ லம்டாவுக்குரிய விட போடுங்க 3 × 4. சுருக்கம் எல்லாம் மார்க்ஸுக்குரியது இல்ல, வேகமாக செய்து கொள்ளேலும். சோ லம்டாவுக்குரிய விட கண்டிருக்கிறோம். 90% முடிஞ்சது. மியூவுக்குரிய விடையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு கேள்வி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒரே ஒரு இடம் கொஞ்சம் தடுமாறுவீங்க, பிறகு அந்த இடம் உங்களை கிளியர் பண்ணி காட்டி விடும். அதுக்காக நான் ஒரு வே ஒன்றை கையாண்டு இருக்கிறேன். சிம்பிளா அந்த வேயை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா பிழைக்க மாட்டீங்க. விகிதம் கேட்டிருக்கும், சரியா யோசிச்சு செய்யணுமா, நல்ல உன்னிப்பாக விஷயத்துக்குள்ள வரணும். ரைட். உங்களோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தால், இதுல பாருங்க 2 தெரியா கணியங்கள் நாங்களே எடுத்து நாங்களே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதான் கேள்வியை வச்சிருப்பாரு, விகிதமாக வச்சிருப்பாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தால், இ என்பது பிசியின் நடுப்புள்ளி, இ என்பது பிசி என்ற நடுப்புள்ளி என்றா ஒன்றுக்கு ஒன்றாக பிரிச்சா தான் அதை சொல்ற நடுப்புள்ளி என்று.
ஒன்றுக்கு ஒன்றாக பிரித்தா தான் நடுப்புள்ளி. அரைண்டு வந்தாலே நடுப்புள்ளி தான். எங்க இருக்கு அரை? மியூல இருக்கு. இப்ப இந்த ரெண்டு பாட்டுலையும் தான் விட இருக்கா. நான் ரெண்டும் செய்ய போறேன். ஒரு மார்க் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்டா எழுதின இடத்துல இந்த மியூ வார இடத்தை அப்படியே இப்படி ஒரு மார்க் கொண்டு பண்ணுங்க. இதுக்கெல்லாம் விட இருக்கு. இந்த கேள்வி செய்யற அந்த டெக்னிக்கா தான். இந்த மியூவை வச்சு கொண்டுதான் இந்த இ என்ற புள்ளியிற பங்கு எடுத்து வைக்க போறோம். சோ இங்க எங்களுக்கு தேவையான அந்த பகுதியில இவ்வாறு முதல்ல மியூவை கண்டு இடத்தை சமப்படுத்திட்டு வீரத்துக்குள்ள வர போறேன். இதை சரியா மார்க் பண்ணி எடுங்க. சி இடத்துக்கு தான் நான் மியூவை போட்டு சிபி என்று எடுத்திருந்தேன். இப்ப எப்படி செய்யணும் என்று சொன்னால் அதுல அமளிக்கிறேன்னா, இப்ப பாருங்க, இந்த பகுதிய உங்கள்ட்ட இருக்கு, அதை வச்சு கொண்டுதான் எழுத போறேன். நல்லா தெளிவா பாருங்க, விகிதம் கண்டுபிடிக்க போறேன். இந்த சிஇ என்ற வெக்டருக்கு பதிலா மியூ மடங்கு சிபி என்ற வெக்டர் எடுத்திருக்கோம். போடுங்க. இப்ப சிஇ என்றது மியூ மடங்கண்டா மியூக்கு அரை போடுங்க, சிபி என்று போடுங்க. இப்ப சிஇக்கு கீழே இந்த சிபியை கொண்டு வந்தால் அரை. இவ்வளவுதான் காட்டுற விஷயமா. காவிகள்ல பிரித்தல் வரக்கூடாது என்றதுக்காக நீங்க இவிடத்த அடையாளத்தை வெக்டர் அடையாளம் போட்டீங்க, மார்க்ஸ் வைக்கிறோம். காவி பிரித்தல் இல்லை என்றதால கவனமாக இருக்க வேணும். அதனாலதான் வெக்டர்ல இருந்து விலகிட்டு மடங்குக்கு வந்துட்டேன். நீங்க வெக்டர் போடணும்ன்ற அவசியம் இல்லை, இனி விலகிட்டோம். ஆகவே வெக்டர் போட்டுறாதீங்க, போடாமல் எழுதுங்க. அப்படி போட்டிருந்தாலும் விடத்தை போட்டுறாதீங்க. இந்த சிபி எங்கால கொண்டு வந்து பிரிக்கக்குள்ள 1:2 வீதம் விட எழுதுற முறையை பாருங்க, நல்ல அவதானிங்க. சிஇ ஒரு பங்கு, நல்லா பாருங்க. சிஇ ஒரு பங்கு, 2 பங்கு, அதுல ஒரு பங்கு கொடுத்தாச்சு. அப்ப இவர் மிச்ச பங்கு ஒன்றுதான். சியில இருந்து பி 2 பங்கு. அப்ப இவர் ஒரு பங்கு வளவும் வந்துட்டால் மீதியாக இருக்கிறத கழிச்சு போடுங்க. 2ல 1 போனா ஒரு பங்கு. நல்லா பாருங்க, சிஇக்கும் இபிக்கும் இடையிலான விகிதம் 1:1. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற வீதம் என்ன தெரியுமா? சிஇக்கும் சிபிக்கும் இடையிலான விகிதம் தான் 1:2. இப்ப இதை நீங்க எழுத போனா சிஇக்கும் சிபிக்கும் இடையிலான விகிதம் 1:2. இது கல்வி இல்லை, இது தேவையில்லை. அப்படி எழுதினாலும் சரி, இதுல பழகக்கூடாதுன்றதுக்காக இங்க பார்த்து எழுதணுமா? எழுத போறேன். சிஇக்கும் இந்த எழுதுறன் விட சிஇக்கும் ஈல இருந்து பிக்கும் இடையிலான விகிதம் சமன் 1:1. இடையிலான விகிதம் சமன் 1:1. இதுதான் இந்த இடத்துல காட்டப்படுற வீதம். ஆகவே இந்த எழுத்துக்கு பிறகு என்ன எழுதுங்க என்று சொன்னா, சிபியின் நடுப்புள்ளி இ ஆகும். எழுதுங்க, சிபியின் நடுப்புள்ளி இ ஆகும். அவசரப்படவானா, நிறைய எழுதலாம். அதுவும் சடையும் வந்ததால அதுக்குள்ள இவர் என்ன வீதம் என்றுதான் எக்ஸாம் கேள்வி இருக்கும். முழு வீதம் இருக்காது. முழு வீதம் 2ஆக இருந்தாலும் நீங்க பிரிச்சு தான் எழுதணும். ஒரு துண்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மீதி துண்டை முழுசுல இருந்து கழிச்சு எழுதுங்க. சோ இவருக்குரிய விகிதமாக இது பகுதி இருக்கும். இதுதான் கேள்வி. ஆனா இத இப்ப கேத்திர கணித முறையில வெக்டர் இல்லாம நிறுவுறது கஷ்டம். நடுப்புள்ளி என்று காட்டுறது நிறுவல்ல கஷ்டமா இருக்கு. நான் இன்னமும் ஒரு பகுதி கேட்கப்படாட்டாலும் அதையும் செஞ்சு காட்ட போறேன். இந்த ஏடிய இந்த ஈங்கிற புள்ளி என்ன பங்குல விரிக்கும்? இந்த முறைக்கு என்ன பகுதியில விரிக்கும் என்று பார்க்க போறேன்.
அதை முடிச்சு கொள்ளுங்க, அதுக்குள்ள வரப்போறாங்க. இவ்வளவுதான் கேள்வி விடம். அதையும் சேர்த்து கேட்பார், விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்ப இதை தோங்கினன் மியூ கூடாக எப்படி சமப்படுத்தினோமோ அந்த இடத்துக்கு வந்துடணும். ஆவை மியூவை வச்சு கொண்டு வீதத்துக்குள்ள வார முறையை காட்டி வச்சிருக்கிறேன். இப்படத்தை போட்டுட்டு இதை இங்க கொண்டு வந்தா 1:2 இவ்வளவு எழுதி போட்டு டக்கான நடுப்புள்ளி என்று எழுதினீங்கன்னாலே ஓகே, அது கிளியர். ஆகவே சிஇக்கும் இபிக்கும் இடையிலான விகிதம் 1:1 இருக்கிறதால சிபியின் நடுப்புள்ளி அப்படி என்று காட்டியிருக்கு. கேள்வியில நான் செய்வோமா, முக்கியமான இடம் தானே செய்வோம். இந்த லம்டாவை நீங்க யூஸ் பண்ணின ஒரு இடம் இருக்கும், மார்க் பண்ணுங்க. இந்த லம்டாவை யூஸ் பண்ணின ஒரு இடம் இருக்கும், லம்டாவை யூஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தை மார்க் பண்ணுங்க, அந்த இடத்தை மார்க் பண்ணுங்க. இதே மாதிரி தான் செய்ய போறேன்னா அந்த இடத்தை மார்க் பண்ணினால் தள்ளிக்கிறேன். உங்களோட இடத்துல அதை மார்க் பண்ணி போட்டு திரும்ப எழுத தேவையில்ல, கீழே இந்த பாட்டை மட்டும் எழுதினா சரி. இது உங்கள்ட்ட இருக்கு. மேல ஸ்டார்ட் பண்ற இடம் எப்படின்னு சொன்னா ஏஇ என்ற வெக்டருக்கு பதிலா வெக்டர் இல்லாமலும் எழுதலாமா. இங்க லம்டா மடங்கு ஏடி எடுத்திருக்கோம். இதுக்கு பதிலாகத்தானே நீங்க இதை எழுதிருக்கீங்க. ஆகவே அதை சமனாக எழுதுங்க. இப்ப ஏஇ என்று சொல்லக்கூடிய பகுதி லம்டாவுக்குரிய விட கண்டிருக்கீங்க, போடுங்க 3/4 ஏடி. இப்ப ஏடிய இங்க கொண்டு வந்து பிரிங்க, ஏடிய இங்க கொண்டு வந்து பிரிங்க, 3/4 வர. இதுல விகிதம் எழுத பழக கூடாது. அதற்காக எப்படி செய்யணும் என்று சொன்னால், இப்ப படத்தை பாருங்க, இதையும் பாருங்க. ஏயில இருந்து இ 3 பங்கு, விடத்த 3 போடுங்க. ஏயில இருந்து இ 3 பங்கு, அடுத்த 3 போடுங்க. ஏயில இருந்து டி 4 பங்கு, ஏயில இருந்து டி 4 பங்கு, 3 பங்கு பெய்த்து 4ல 3 கழிங்க, விடத்த 1 பங்கு. பாருங்க நீளம் சின்னதா இருக்கு. இப்ப எப்படி தெரியுமா விட கொடுக்க வேணும்? ஏயில இருந்து ஈக்கும் ஈல இருந்து டிக்கும் என்ன பங்குண்டுதான் நம்மள்ட்ட கேட்பார். அப்ப இப்ப நாம அங்க விகிதம் போட்டுதான் தானே, இதுல இருந்து விடைய கொடுங்க, இதுல இருந்து விடைய கொடுங்க. எப்படி கொடுக்கணும் என்றால், ஏயில இருந்து ஈக்கும் ஈல இருந்து டிக்கும் இடையிலான விகிதம் 3:4. சாரி, ஒரு கேள்வி கம்ப்ளீட்டா ஒரு 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 50 மார்க்ஸுக்குரிய ஒரு பிரதான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். இதுல உங்களை கொஞ்சம் பழக்கி எடுத்துட்டேன்னா சாரி, அங்கால ஸ்ட்ரக்சருக்குரியது லேசா செய்வீங்க. பெருக்கம் என்று வந்த உடனே ஒரு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபார்மட் ஒன்று உள்ளுக்கு ஆவிவார். இந்த எஸ்ஏங்கிற பகுதியும் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும். இந்த பார்ட் செய்யலாம், மற்ற பகுதிகளோட ஒப்பிடும் போதோ இந்த பகுதியில நாம செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கையையும் அதுல கொண்டு வரும். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. சரி, ரைட், கிளியர் பண்ணிருக்கிறேன். கேள்விகளை திரும்ப திரும்ப செய்து கொள்ளுங்க, திரும்ப திரும்ப செய்து கொள்ளுங்கன்னு சொன்னால் ரஃப் எடுத்து திரும்ப திரும்ப இருந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி படிக்க வேணும். ஏன்னால் இப்ப நீண்ட நேரம் போன்ல பார்த்து கொண்டிருக்க கூடாதுன்றதுக்காக தான் 1 hour கிளாஸ் யூஸ் பண்ணி இருக்கிறோம். இல்லையா 2 hour 3 hour போட்டுக்கொண்டு தொடர்ச்சியா போனை பயன்படுத்தி கொண்டு போனை வந்து சார்ஜர்ல கட்டி போடணும். அது அங்கால சார்ஜரை கொண்டு போகும், இங்கால இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதால 1/2 hour பிரேக்கோடையே அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொண்டு பகுதிக்குள்ள வாங்க. சரி, இவரதுல ஒரு சர்ச்சையான ஒரு சாப்டரை கதைக்க வேண்டி கிடக்குது. இப்ப நான் ஓஇ சமன் ஓஇ என்று செல்லும் போது இவ்வாறு ஒரு சமப்படுத்தலை மேற்கொண்டிருக்கிறேன். இந்த சமப்படுத்தல் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லி வாத பிரதிவாதங்கள் இருக்குது. இருந்தாலும் இன்னும் அதற்கு புள்ளி கழிச்சு இல்லை. ஆனால் இப்ப நாங்க ஏயின் குணகத்தை சமப்படுத்தும் போதோ இப்படி ஏயின் குணகத்தை சமப்படுத்த என்று போற்ற கூடாது. ஏயின் குணகத்தை சமப்படுத்துறேன் அப்படி என்று காட்டிட கூடாது, காட்டினா வெட்டுள்ளு. இது உங்களுக்கு தெரியும், லம்டா மியூல 2 தியரம் பார்த்திருக்கிறோம், தியரம் 1 தியரம் 2.
அந்த தியரம் 2ல இருந்த பகுதியாது lambda 1a சக mu 1b சமன் lambda 2a சக mu 2b என்றால் lambda 1 சமன் lambda 2 mu 1 சமன் mu 2 உண்மையா அது கிளை தேற்றம் தானே. உண்மையாக இந்த பகுதியை எப்படி செய்ய வேணும் என்று சொன்னால் பிளவாரத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றதால நாங்க இதுக்குள்ள செய்திருக்கிறோம். இருந்தாலும் அதையும் செய்து வச்சுட்டு போறேன். தேவை ஏற்படும் போது நாங்க 2 மெத்தட்லயும் பயன்படுத்தி கொள்ளலாம். சோ இதுக்கு கீழே திரும்ப இந்த துண்டை எழுதி போட்டு இடத்துல போடுங்க மெத்தட் 2 என்று சொல்லி திரும்ப எழுதுங்க. அவ்வளவையும் லம்டா மியூவை கண்டுபிடிக்கிறத நான் மாற்றம் செய்து கொண்டு வரேன். மற்றபடி நான் சொன்ன விஷயங்கள்ல எல்லாம் விலகிறாதீங்க, அவ்வளவுதான் விஷயம். அதை வச்சு கொண்டு கேள்வி முழுக்க செய்து கொள்ளலாம். மெத்தட் 2 என்று போட்டு திரும்ப ஓஇ சமன் ஓஇ அங்க செய்தத திரும்ப இன்னும் ஒரு பகுதி கூடாக நான் கொண்டு வர போறேன். அந்த இடத்துல ஓஇ சமன் ஓஇ என்று போட்டுட்டு இப்படி கொண்டு வாங்க. இப்ப ஏ எல்லாம் ஒரு பக்கமாகி பூஜ்ஜியமாக்க வேணும். மிஸ்டேக் விடுவீங்கன்றதான் அதுல கருத்து. நல்லா பாருங்க ஏ எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். ஒரு 2 இருக்கு, சய 2 லம்டா இருக்கு. இந்த ஒன்றை இங்கால கொண்டு வந்தா -1 வரும். இந்த மியூ இங்கால கொண்டு வந்தா சக மியூ வரும். இவ்வளவுக்குள்ள ஏ வந்துடும். பி ஒரு பக்கம் கொண்டு வருவோம். பாருங்க 2 லம்டா இருக்குது, இதங்கால கொண்டு வந்தால் 3 மியூ வந்துடும். சோ பி வந்துடும். இப்படித்தான் செய்யணுமாம். பிறகு சண்டை பிடிப்பாங்க. பிறகு இப்படி நீங்க சொல்லலையே அப்படின்னு சொல்லிடுவீங்க. சோ மேல இருக்கிறது போதும், ரைட். இப்ப இவ்வாறான ஒரு பகுதி இருந்தால் விளவும் ஒரு பெரிய ஒரு மாறிலி லம்டா, விளவும் ஒரு மியூ என்றால் லம்டா ஏ சக மியூ பி சமன் 0 தியரம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏ கமா பி என்பன பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற இரு காவிகளாகவும் லம்டா கமா மியூ என்பன எண்ணிகளாகவும் இருக்கையில் லம்டா ஏ சக மியூ பி சமன் 0 எனின் லம்டா சமன் 0 மியூ சமன் 0. சோ இங்க முன்னுக்கு இருக்கிற கோவை அவ்வளவும் 0, பின்னுக்கு இருக்கிற கோவை அவ்வளவு 0. சோ தியரத்தின் படி இவ்வளவை நாங்க எழுதலாம். இவ்விடத்துல ஒரு 2 சய 2 லம்டா சய 1 சக மியூ சமன் 0. இவ்விடத்த 1 மிச்சம் இருக்கும், சய 2 லம்டா இருக்கும், சக மியூ இருக்கும், அது சமன் 0 என்ற வடிவம் இதுக்குள்ள இருக்குது. சோ இங்க எங்களுக்கு இருக்கிற பகுதி 3 மியூ, அதுல 3 மியூ 2 லம்டா சக அந்த இதுல பகுதி அவ்வளவும் அதுக்குள்ள இருக்கும். இங்க இருக்கிற பகுதியில எங்களுக்கு என்ன பகுதிக்குள்ள வரும் என்று சொன்னால் சரி இது மியூ. இப்ப இந்த பகுதியில எங்களுக்கு எப்படி கொண்டு வரலாம் சொன்னா இவடத்த 1 மிச்சம், இவடத்த மியூ இருக்கு, 1 சமன் அங்கால இதை கொண்டு போங்க மைனஸ் மியூன்றது இதுல இருக்கிற வடிவம். சோ இந்த இடம்தான் எங்கட முதலாவது சமன்பாட்டுக்குரிய பகுதி. இவர்தான் அந்த முதலாவது சமன்பாடு. நான் 2ஆவதாக எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே ஒன்றுதான். இப்ப பாருங்க இந்த பகுதியை 0க்கு சமப்படுத்துறேன். இத ஒரு தடவை 0க்கு சமப்படுத்துங்க. ஆகவே 2வது ஸ்டெப்புக்கு வாங்க. 2வது ஸ்டெப் என்ன சொல்லுது என்றால் 2 லம்டா சய 3 மியூ சமன் 0. சோ 2 லம்டா சமன் 3 மியூ 2வது சமன்பாடு. இதை நாங்க முதலாவது சமன்பாடு எடுத்து வச்சுக்கோம். அவ்வளவு. இதுல 3 மியூவை கொண்டாந்து இதுல போட்டோம் என்று சொன்னால் 2 லம்டா இருக்கிறது பதிலாக 3 மியூவை கொண்டாந்து போட்டோம் என்று சொன்னால் இங்க எங்களுக்கு 2 மியூ மிஞ்சும், அது சமன் 1. ஆகவே மியூ சமன் அரை. சோ அதுல தீர்வு முதலாவது சமன்பாடுல இருந்து 1 சமன் 2 லம்டா இருக்கிற இடத்த 3 மியூவா போடுவோம். சோ 1 சமன் 2 மியூவாக இருக்கும். இதுல இருந்து மியூ சமன் அரை. எல்லாம் ஒன்றுதான், அங்க செஞ்சிட்டோம். உழவு மட்டும் எழுதி வைங்க. இதுல எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டாந்து 0 ஆக்கி போட்டு செய்யறது மெத்தட். அல்லது குணம் சமப்படுத்தக்குள்ள காட்டாம செய்து கொண்டீங்கண்டா சாரி, குணத்தை காட்டாமலுக்கு செய்து கொண்டீங்கண்டா சாரி. இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வியில இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வரணும்ன்றதுக்காக இன்னும் ஒரு
செய்துட்டு தியரிக்குள்ள போறேன். இரண்டாவது கேள்வி எழுதுங்க. முக்கோணி ஓபிசியில் ஓசியின் நடுப்புள்ளி ஈயும் ஓபியின் நடுப்புள்ளி எஃப்பும் ஆகும். BE,CF என்பன ஜியில் இடைவெட்டுகின்றன. ஓபி வெக்டர் சமன் ஏ காவி, ஓசி வெக்டர் சமன் பி காவி ஆகும். ஓபி வெக்டர் சமன் ஏ காவி, ஓசி வெக்டர் சமன் பி காவி ஆகும். முதலாவது கேள்வி, வெக்டர் பிஇ சிஎஃப் வெக்டர் என்பவற்றை வெக்டர் ஏ பியில் தருக. பியில் தருக. Second one, OGஐ lambda a சக mu b எனும் வடிவில் இரு விதமாக எழுதி G ஆனது BEஐ 2:1 எனும் விகிதத்தில் பிரிக்கும். முக்கோணியாக ஒரு படத்தை கீறிக்கொள்ளுங்க. முக்கோணியாக ஒரு படம் வரதால சமபக்க முக்கோணிகள், இரு சமபக்க முக்கோணிகள் கீறாம இது ஒரு சிறு இதை கொஞ்சம் நீளமாக இருந்தீங்கன்னா இதில் சி போட்டிக்கார் 3 ஒரே நேர் போட்டில இல்ல. ஓபி
அரைவாசி போட்டு எழுதுறனா இவர் அரைவாசியாக இருப்பார் ஓசி என்ற காவி. ஆகவே மைனஸ் ஏ என்று போட்டால் ஓசிக்கு பதிலாக போடலாம் பி. டிரெக்டாவும் போடலாமா? இப்படி போடாட்டி பரவாயில்ல, அரை ஓசி என்று போடாட்டி பரவாயில்ல, நீங்க டிரெக்டாகவும் அந்த இடத்துல போடலாம். சோ பிஇ என்று சொல்லக்கூடிய காவி இந்த வகையில் இருக்கும். முடிச்சாக்கள் சிஎஃப் என்று சொல்லக்கூடிய காவி எழுதுங்க. சிஎஃப் என்று சொல்லக்கூடிய காவி டக்கு டக்குன வாங்க பார்த்து குயிக்கா எழுதலாம். எப்படி எழுதலாம்? சிஎஃப் என்ற பாதைக்கு பதிலா சியில இருந்து ஓவுக்கு வாங்க, ஓவில இருந்து எஃப்க்கு வாங்க. சோ சியில இருந்து ஓவுக்கு வந்து ஓவில இருந்து எஃப்க்கு வாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா படும், அந்த இடம் முடிவட்டு கொண்டா சரி, வேற ஒன்னும் யோசிக்க வேணாம். சிஎஃப்க்கு எப்படி எழுதுற? சில ஸ்டார்ட் பண்ணணும், ஓவுக்கு வந்து எஃப்ல ஒண்ணாந்து முடியுங்க. ஓசி வந்தா பி போடலாம், பி காவி போடலாம். சிஓ வந்தா என்ன போடலாம் உங்களுக்கு மைண்டுக்கு படும், மைனஸ் பி போடலாம். சோ போடுங்க, இந்த இடத்துல மைனஸ் பி காவி என்று போடலாம். ஓஎஃப் என்று வாரது ஏற்கனவே அதுல பகுதி வந்திருக்கிறோம். ஓஇ காவி, சாரி ஓஇ காவி இடத்துல ஓசி என்ற அரைவாசி போட்ட மாதிரி ஓஎஃப் என்று சொல்றது இது அரைவாசி, ஓபி அரைவாசி விளங்கட்டும் என்றதான் அப்படி எழுதுறேன். டிரெக்டா போடலாம் அரைவாசி ஏண்டு. சோ மைனஸ் பி என்று போட்டுட்டோ ஓபி வார இடத்துக்கு பதிலாக இந்த இடம் ஏ காவிய சுட்டி காட்டுது. இது சிஎஃப் குறியது. ரெண்டு பார்ட் முடிச்சாச்சு. இதைத்தான் குயிக்கா எழுதணும். விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வளமையா செய்த மாதிரி தான் உங்களை அந்த ஃப்ளோ பண்றதுக்காக அந்த கேள்வியை போட்டு பயன்படுத்துறேன். டியூட் எடுக்காதாக்கள் எடுத்துக்கோங்க, தேவைப்பட்டாக்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் டியூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. நிறைய பேர் எடுத்திருந்தீங்க, சிலர் எடுக்காம இருப்பீங்க. அப்படி எடுக்கலன்னு சொன்னால் வாட்ஸ்அப் ஊடாக சிரமங்கள் இருக்கிறார்கள். அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு நீங்க பிரிண்ட் பண்ணி எடுங்க. இல்லைன்றால் இங்க கல்முனை ஏ பிளஸ்க்கு வந்து எடுக்கலும், அல்லது சாய்ந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த போட்டோகாபி சென்டர்ல எடுக்கலும், ஏதோ ஒன்று இங்க நான் புக் கொடுத்துருக்கிறேன், இங்க எடுக்கலும், அல்லது அந்த ஃபைல் ஊடாக எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து புக் எடுத்திருப்பீங்க நிறைய பேர். ஏன்னா புக் ஊடாக தான் நம்ம செய்யணும். போன்ல வச்சு கொண்டு பார்க்க இல்லாத கைவசம் வச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னதான் நல்லம். ஸோ திங்கள் இந்த செவ்வா புதன் அதுக்குள்ள எழுதி கொள்ள வேணும். எழுதுவோம் ஒரு வீதம். இதுதான் கவனமா. ஓஜி முதல் பாதை பிஇக்குள்ளால வரணும். யோசிங்க பாப்போம். பிஇ கூடாக வர வேணும், பிஇ கூடாக வரணும். ஆனால் ஓஜி என்ற வெக்டர் தான் எங்களுக்குரிய எழுத்து முறையா இருக்க வேணும். அப்ப எப்படி எழுதலாம்? ஓஜிக்கு வாரண்டா ஓவில இருந்து பி, பியில இருந்து ஜிக்கு வரலாம். பியில இருந்து ஜிக்கு வாரது பியில இருந்து ஈக்கு போறதுல ஒரு பங்கு. அதுக்காகத்தான் அப்படி எழுதுறோம். நிறைய பாதைகள் இருக்கும், குழம்ப கூடாது. இந்த கோடை ஞாபகம் வச்சு கொண்டு எழுதணும். பிஇக்குள்ளால போய்தான் நீங்க இதை எழுதணும்டா. ஓஜிக்கு போறதுக்கு ஓவில இருந்து பிக்கு வந்து பியில இருந்து ஜிக்கு வாரீங்க. ஆகவே ஓபி என்ற வெக்டராக வந்து அங்கால பிஜி என்ற வெக்டராக வாரீங்க. இப்ப ஓபிக்கு என்ன போடலாம்? ஏ என்ற வெக்டர் போடலாம். ஞாபகம் வச்சு கொள்ளணும். அவரது ஏ என்று குறிஞ்சு காட்டக்கூடாது, அது உடைஞ்சி துண்டு துண்டாவிரும். பிஜிக்கு என்ன போடலாம்? ஒரு லம்டா மடங்கு போட போறோம். யாரோட லம்டா மடங்கு? பிஇட லம்டா மடங்கு. சோ இந்த இடத்துக்கு போடுங்க லம்டா மடங்கு பிஇ வெக்டர். இத பிறகு நான் ரவுண்ட் பண்ணுவேன். சோ இந்த இடத்துக்கு பதிலா போடுங்க ஏ என்று சொல்லக்கூடியது லம்டா, பிஇ என்ற பகுதிக்கு பதிலா அவ்வளவையும் போடுங்க. ஒரு மைனஸ் ஏ என்ற ஒரு பகுதியும் ஒரு ஹாஃப் பி என்ற பகுதியும் இவ்விடத்து இருக்கு. இத ஏ வரும், மைனஸ் லம்டா ஏ வரும், சக லம்டாவின் கீழ் 2 பி வரும். இதுல ஏ பொதுவாடுங்க, 1 மைனஸ் லம்டா வந்துடும்.
இதுல A இருக்கும், இதுல lambda by 2 இருக்கும், D இருக்கும். இது OG-க்குரிய ஒரு விடை. அதை ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு OG-க்குரிய சமன்பாடு, இன்னும் ஒரு OG-க்குரிய சமன்பாடு. ஒரு பார்ட் முடிஞ்சது. இன்னும் ஒரு OG-க்குரிய சமன்பாடு எப்படி எழுதலாம்? CF உள்வாங்க வேணும், CF மேலால வரணும். அப்ப OC-க்கு போய் CG-க்கு வரலாம். OG-க்கு வாரத்துக்கு பதிலா இந்த இந்த முக்கோணி அவ்வளவையும் அப்படியே செட் பண்ணினீங்கன்னா சரி. OG-க்கு போறதுக்கு பதிலா OC-க்கு போய் அங்க இருந்து CG-க்கு வாங்க. போக்கு மாறிடாம செய்யுங்க. என்ன CF தானே இருக்கு. இப்போ OC-க்கு பதிலா என்ன போடலாம்? B போடலாம். CG-க்கு பதிலா என்ன போடலாம்? இன்னொரு மாறிலியை சேருங்க, மியூவை சேருங்க. அது CF பங்காக போடுங்க. முழு பகுதியில அவர் ஒரு பங்கா போடுங்க. அப்ப CG-க்கு பதிலா இவர முழு கோடையும் கவனிங்க. CF அவரிட ஒரு பங்கு போடுங்க. அது ஒரு மாறிலி தெரியாக்கணியமா போடுங்க, வெண்ணியாக போடுங்க. இப்ப B என்ற பகுதி இருக்கும். இந்த CF என்ற பகுதிக்கு பதிலா -B அப்படி என்று வரும். அங்க ஒரு ½ A இருக்கும். சோ இதுல ஒரு B இருக்கும், -μB இருக்கும், சக மியூவின் கீழ் 2 மியூவால் அடைப்பினிக்கம் செய்யறோம் A. இப்ப உங்களுக்கு 1 - μ B பின்னுக்கு பொதுவா எடுக்கிறேன். மியூவின் கீழ் 2 A. இது OG-க்குரிய அடுத்த எழுத்து முறை. ஓகே, ரெண்டு OG-யையும் சமப்படுத்துங்க. லம்டா எவ்வளவு, மியூ எவ்வளவு அப்படி என்று வரும். OG சமன் OG. மேல அளிக்கிறேன். OG சமன் OG. முதலாவது OG-க்குரிய இடம் 1 - lambda-வோட ஒரு A இருந்துச்சு. இங்க ஒரு lambda by 2-வோட B இருந்துச்சு. இங்க ஒரு 1 - μ-வோட B இருந்துச்சு. கவனம், ஒரு μ by 2-வோட A இருந்துச்சு. ஒரு சைட் கொண்டு செய்யலாமா? உங்களோட இஷ்டம். நான் சமப்படுத்துற மாதிரி யோசிக்க போறேன். A இந்த குணகத்தை எடுத்தால் 1 - lambda சமன், அங்க பாருங்க மியூவின் கீழ் 2. இங்க 2ஆல பெருக்கி விட்டால் 2 - 2 lambda சமன் மியூ. இந்த 2 lambda இங்கால கொண்டு வந்தால் 2 சமன், இதை இங்கால கொண்டு வாங்கலாம் 2 lambda சக மியூ. சோ முதல் சமன்பாடு 2 lambda சக மியூ சமன் 2. முதலாவது சமன்பாடு. இது தேவைன்றதுக்காக அழிக்காம வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் B இந்த இடத்தை சமப்படுத்துங்க. B இந்த இடத்தை சமப்படுத்துங்க. lambda by 2 சமன் 1 - μ. 2ஆல பெருக்குங்க. lambda சமன் 2 - 2 μ. 2 μ இங்கால கொண்டு வாங்க, சமன் 2. இரண்டாவது சமன்பாடு. முதலாவது சமன்பாடை 2ஆல பெருக்கிறேன். இதுல 4 lambda வரும், 2 μ வரும், 4 வரும். முதலாம் சமன்பாடு அடுத்த 2ஆ பெருக்கி இருக்குன்னா கழிங்க, கீழே இருந்து மேல கழிங்க. 3 lambda வரும், 2 வரும். lambda சமன் 2 கீழ் 3. lambda சமன் 2 கீழ் 3. அது மாதிரி மியூவையும் கண்டுகொள்ளையிலும். உங்களுக்கு கேள்வி என்னன்னு சொன்னால் BE பிரிக்குகின்ற விதம்
பிஇய பிரிக்குகின்ற விதம். ஆகவே இவர்தான் கேள்வி. அண்டர்லைன் பண்ணுங்க, இதை அண்டர்லைன் பண்ணுங்க, இதை அப்படியே மார்க் பண்ணுங்க. விளவையும் லம்டா கண்டாச்சு தானே, தூக்கி போடுங்க. பிஜி என்று சொல்லுறது லம்டா பி வெக்டர் போடாடி பரவாயில்ல. பிஜி என்று சொல்லுறது லம்டாவுக்கு பதிலாக போடுங்க 2/3 பிஇ என்று. சோ பிஜியின் கீழ் பிஇ சமன் 2/3. நேரம் முடி வேகமாடுங்க. அந்த இதை பார்த்து லம்டா எங்க பயன்படுத்தினவோ அங்க கவனம் கண்ணை வச்சுக்கணும். கேள்வி திரும்ப அடுத்த கேப்பார் ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். பியில இருந்து ஜிய பாருங்க 2 பங்கு, பியில இருந்து ஈய பாருங்க மொத்தம் 3 பங்கு. அப்ப மிச்சத்தை போடுங்க 1 பங்கு. சோ நெக்ஸ்ட் லைனுக்கு எழுதுங்க. பி ஜிக்கும் ஜிஇக்கும் இடையிலான விகிதம் 2:1. 2:1. சரி, முடிச்சிருக்கிறேன். நீங்க மியூவை கண்டு மற்றதை சும்மா ட்ரை பண்ணி பாருங்களா. லம்டாவுக்கு பதிலாக 2/3 போட்டால், லம்டாவுக்கு பதிலாக 2/3 போட்டால் இது அங்கே கொண்டு போய் கழிச்சு கண்டு வீதத்தை காணுங்க. சோ ஒரு வகைக்கு கிளியர் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 கேள்வியும் கொஞ்சம் திரும்ப அடுத்த கிளாஸ் நாளைக்கு வரும்போது திரும்ப ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்த்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா சரி. நான் ஐஜேகே குற்று பெருக்கம் குறுக்கு பெருக்கம் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த பாட்டோடய முடியுது சிலபஸ். சோ பிரதான பகுதி இது. சோ அடுத்த பகுதியிலிருந்து புக்கோட பகுதியிலேயே ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு கொண்டு பாஸ் பேப்பரோட முடிச்சு மாடல் பேப்பரோட செய்து கொள்வோம். சோ அடுத்த கிளாஸ் சந்திப்போம். கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. கிளியர் ஆகிக்கலாம், சட்டம் கிளியர் ஆகிக்கலாம், நல்லா இருக்கு.